தாங்கிக் கொள்ளவே முடியாத துயரங்களை கூட தாங்கிக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடக்கவே முடியாத தூரங்களை கூட கடந்துதான் பயணித்து கொண்டிருக்கிறோம். மறக்கவே முடியாத துரோகங்களை கூட மறந்துதான் இருந்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்கவே முடியாத குற்றங்களை கூட மன்னித்துத்தான் சிரித்து கொண்டிருக்கிறோம். பொறுத்து கொள்ள முடியாத வலிகளை கூட பொறுத்து கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறோம். அடக்கவே முடியாத கோபங்களை கூட அடக்கிக் கொண்டுதான் அலைந்து கொண்டிருக்கிறோம். வலிகளும் வேதனைகளும் துரோகங்களும் கோபங்களும் என எல்லாமும் ஒன்றாய் சேர்ந்துதான் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை பழக்குகின்றன. ஆனபோதிலும் அந்த நேரத்தின் வலியை, அந்த நேரத்தின் துயரத்தை ஆற்றுப்படுத்துவது கடினம் என்பதை இப்போது நின்று கொண்டிருக்கும் இந்த துக்க வீட்டில் உணர்கிறேன் முழுமையாக. இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றால் இளவயதின் இழப்பை என்ன சொல்லி தேற்றுவது? இழப்பின் வேதனையில் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற இந்த அழுகுரல்கள் இந்த கல் நெஞ்சையும் கூட கசியச் செய்கிறது. திருமணமாகி 6 வருடங்களில் மனைவியை பறிகொடுத்த நண்பனின் கரம் பற்றி ஆற்றுப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறேன். புற்றுநோயோடு போராடியவளுக்கு இந்த மரணம் விடுதலைதான் என்று சொல்லிக்கொண்டே கதறி அழுகிறவனை கட்டி அணைக்கிறேன். இறுதி மந்திரங்கள் ஓதப்படுகின்றன, இறுதிச் சடங்குகள் செய்யப்படுகின்றன, இறுதி பார்வைகள் பார்க்கப்படுகின்றன, இறுதி அன்பும் இறைக்கப்படுகின்றன, இறுதி பயணமும் தொடங்குகிறது. உறவினர்கள் சிலர், நண்பர்கள் சிலர் என தூக்கிச் செல்கிறோம் சுடுகாட்டிற்கு. இறந்த உடலின் பாரமும் இழந்த உயிரின் சோகமும் ஒரு சேர அழுத்த பாரம் தாங்க முடியாதவர்கள் கைமாற்றிக் கொள்கிறார்கள். துயரம் நிறைந்த பாரம் சுமந்த அந்த நீண்ட பயணத்தில் என்னுடைய உணர்வுகள் எங்கெங்கோ சிதறி பறக்கின்றன. கல்லறைகளையும் சுடுகாடுகளையும் நோக்கிய பயணங்கள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் போது இந்த மண்ணில் இன்னும் பல மனிதர்களுக்கு அந்த சுடுகாட்டு பாதை மறுக்கப்படுவதை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? பிறந்த எவரும் இறப்பது நிச்சயம் என்றபோது இந்த நிலத்தில் இன்னும் பல மனிதர்களுக்கு 6 அடி நிலங்கொண்ட அந்த சுடுகாடும் மறுக்கப்படுவதை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? பாதை அடைக்கப்பட்டதால் ஆற்றின் வழி கழுத்தளவு தண்ணீரில் இறந்த உடல்கள் சுமந்து செல்லப்படுவதை, வழி மறுக்கப்பட்ட வலியோடு பல மைல்கள் பாரத்தோடு சுற்றி சுமந்து செல்வதை இன்னும் எத்தனை காலம் பார்த்து கொண்டிருப்பீர்கள்? வாழ்வின் தடைகளை காட்டிலும் மரணத்தில் ஏற்படுத்தப்படும் தடைகளை இன்னும் எத்தனை காலம் சகித்து கொண்டிருப்பீர்கள்? அனுபவிக்கும் துயரத்தின் மீது இன்னும் எவ்வளவு துயரத்தை ஏற்றப் போகிறீர்கள்? சுமக்கும் பாரத்தின் மீது இன்னும் எவ்வளவு பாரத்தை ஏற்றப் போகிறீர்கள்? இதோ குழிக்குள் இறக்கப்பட்ட உடலை மண்ணள்ளி போட்டு மூடிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டோம். அவ்வளவுதான் வாழ்க்கை.